வணக்கம் நேயர்களே. பொதுவா என்னோட சேனல்ல டிராவல், மாதிரி கோயில், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா பண்றேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஐடியா என்ன வந்துச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட இன்டர்வியூ கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. ஸோ வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவர்கிட்ட கேட்டு நான் அவங்கள்ட்ட சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ நான் வந்து ஒரு நான் ஐடி ஃபீல்டு. அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ பார்ப்போம் டைரக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆர்வம் அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பிஇ படிச்சு இப்போ அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டேட்டா இன்ஜினியரிங். சொல்லுங்க ஆர்வம். வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கை தெரியாதுன்னு தெரியல, ஐ திங்க் மைக் வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர். ஹாய்ண்ணா. ஸோ அதான் நான் என்ன சொல்றது, யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆச்சு. கரெக்டாக நான் வந்த உடனே பேண்டமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம வரும்போது சரி ஓகே இங்கெல்லாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒர்க்கெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு பிளான் பண்ணி வந்தோம். மாட்டேன் வீட்டை விட்டு வெளியிலே போகல. கடைசி 2 வருஷமா போகவே இல்லை. இந்தியாவில் பண்ணிட்டு இருந்த அதே வேலையை தான் இங்கே பண்ணுறோம். ஸோ அப்படிதான் வந்தோம்னா இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான இடங்கள் ட்ராவல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வேலைகள் புதுசாக நிறைய பேர் வராங்க இப்போ இந்தியாவில இருந்து, அதுவும் இருக்குண்ணா. ஸோ என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். கண்டென்ட் இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலி இங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் பாட்டு ஆரம்பத்தை நான் கூட பேசிட்டு இருக்கேன். பட் இங்க என்னன்னா வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க போய் கிளாஸ் எடுக்கலாம். அதாவது நான் இருக்கேன்னா நான் வாலண்டியரிங் போய் எடுக்கலாம். எனக்கு கூட ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சு, நான் போக முடியல. பட் நீங்க போய் ஸ்லாட் ஷெட்யூல் பண்ணிட்டு அங்க போனீங்கன்னா அங்க 1st கிரேட்ல இருந்து 9th கிரேட்லாம் இருப்பாங்கல்ல, 6th கிரேட் 9th, அவங்களுக்கு நீங்க போயிட்டு நான் என்ன ஒர்க் பண்றேன், நீங்க ஐடிக்கு வரணும்னா அப்படின்னு அதை பத்தி அவங்க இன்ஸ்பயர் பண்ணிட்டு வரலாம். சூப்பரா இருக்கு இந்த ஸ்கீம், நல்லா இருக்கு. நானும் போல, எனக்கு அது பயம். சரி இந்த ஊருக்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், இங்கிலீஷ்ல நம்ம பேச, நம்ம ஊர்ல நம்ம பேசிட்டு வருவோம் அப்படின்னு நான் கொடுக்கல என் பேரை. பட் அது ஒரு நல்ல வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் சூப்பர், வெரி குட். அதான் நம்ம ஏன்னா தமிழக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய தேவை. இன்னும் சொல்ல போனா நாங்க 2 பேரும் ஒரு 90 கிட்ஸ் தான். நாங்க படிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஸ்டடீஸ் என்ன கோர்ஸ் இருக்குன்னு கூட எங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. மேபி ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல 42 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு வேணா கொஞ்சம் கைடன்ஸ் இருக்கும். மத்த எல்லாருமே இந்த ஆட்டு பந்தய கூட்டம் மாதிரி தான் போயிட்டு இருப்போம். பட் இப்போ அப்படி இல்லை. இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ, அதுதானே? ஓகே, அப்ப நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்ட பத்தி நீங்க சொல்லுங்க ஆரம்பம். எப்படி, என்ன, ஏது? ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டேட்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு நம்மளை சுற்றி. வந்து நீங்க இப்போ உங்க ஃபோன்ல நீங்க எடுக்கிறீங்க, நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு நேரம் உங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரிச்ச உடனே நம்ம பாக்குறது நிறைய போனா தான் இருக்கு, கரெக்டா? மெசேஜ் அனுப்புறோம், அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டர் பாக்குறோம், அப்புறம் வந்து லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இப்ப நீங்க இந்த யூடியூப்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு டேட்டா தானே. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டேட்டா ஜென்ரேட் ஆகுது, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ ஃபைல் போட்டோம்னா இப்போ என்ன ஒரு லைக் ஒரு 64 MB நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பலாம், அது ஒரு வீடியோ ஃபைல். இது ஒருத்தர் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கு, ஒரு மணி நேரத்துல அப்லோட் ஆகிற வீடியோவோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லைக் ஆயிரக்கணக்கான மணி நேரத்துக்குள்ள கண்டென்ட் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டேட்டா வந்து ரொம்ப நிறைய ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாருமே டேட்டா ஜென்ரேட்டர் ஆயிட்டோம். இப்போ நீங்க ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணீங்க, நான் எல்லாருமே நம்ம டேட்டா ஜென்ரேட்டர் ஆயிட்டோம். ஸோ இவ்வளவு டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு இடத்துல. ஸோ இதை வந்துட்டு யூஸ்வலா பிசினஸ் என்ன பண்ணணும், இதை யூஸ் பண்ணி எப்படி அதை பிசினஸா மாத்தணும், பிசினஸ் அட்வான்டேஜ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்பாங்க, கரெக்டா? ஓ சரி சரி. ஸோ இப்போ உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்க போன்ல வந்து லொகேஷன் ஷேரிங் நீங்க ஆன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த லொகேஷன் ஷேரிங் ஆன் பண்ண ஒரு ஆப் அதை யூஸ் பண்ணுதுன்னா அவன் அதை யாருக்காவது கொடுக்கலாம். அதை வந்து கரெக்டா சரி ஓகே, இப்போ நீங்க வந்து கடையம் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கடையம் பக்கத்துல ஒரு கடையில இருக்கீங்கன்னா அந்த லொகேஷன் யாருக்காவது போச்சுன்னா அந்த கடையம் பக்கத்துல பக்கத்துல உடனே அந்த கடையில ஒரு ஆஃபர் போட்டிருக்கான்ப்பா வந்து வாங்க போன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினா நீங்க இல்லைன்னா சாப்பாடு ட்ரை பண்றீங்க, சர்ச் பண்றீங்க. நம்ம இப்ப யூஸ்வலா என்ன பண்ணுவோம், கூகுள் மேப்ஸ்ல போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம், அதே காட்டும் பக்கத்துல என்ன ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம்
நம்ம டேட்டாவா கிடைக்குது. அந்த டேட்டாவை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உள்ள யூஸ்ஃபுல்லா மாத்தலாம் அப்படின்றது தான் வந்து ஓவரால் டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம பண்றது. இதுல மல்டிபிள் லெவல் இருக்கு. ஸோ டேட்டாவை வெளியில இருக்கிற எடுத்துட்டு வந்த டேட்டாவை நம்ம எப்படி அங்க ஸ்டோர் பண்ண முடியும்ன்றத பண்றது டேட்டா இன்ஜினியரிங் தான் பொதுவா. இதுதான் டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஃபீல்டோடைய ஃபியூச்சர் எப்படி ஆர்மா, உன்னுடைய பார்வைகள் எப்படி இருக்கு? ஸோ இது வந்து ஃபியூச்சர் சொல்றதை விட நான் பாஸ்ட்ல இருந்து இப்போ சொல்றேன், அப்புறம் ஃபியூச்சர் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அவ்வளவு நடக்கிறதுனால நான் ஸ்டார்ட் ஆகும்போது, நான் கிட்டத்தட்ட என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகும்போது 2014 நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி 2012 ஸ்டார்ட் பண்ணேன். 2014 நான் டேட்டா இன்ஜினியர் ஆனேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல்ல இருந்தேன். ஸோ எஸ்கியூஎல் வந்து அப்போ ஹாட்டான ஜாப். இப்போ அப்புறம் டேட்டா இன்ஜினியர் ஆனேன் அப்போ. ஸோ அப்போல இருந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா growth வந்து எக்ஸ்போனென்ஷியலா போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க புதுசா லைக் இன்னோவேஷன்லாம் எங்க வருது, வேர்ல்டுல டாப் கம்பெனி எடுத்துக்கோங்களேன், கூகுள் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக், லைக் அப்புறம் ஆயில் கம்பெனிஸ்லாம் வருது. பட் டாப் கம்பெனிஸ்ல ஒன்று வந்து கூகுள், ஃபேஸ்புக், அந்த டெக் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபேஸ்புக் நமக்கு ஏதாவது சார்ஜ் பண்றேன்னா டைரக்டா இல்ல. இப்போ இந்த யூடியூப் நமக்கு சார்ஜ் பண்றேன்னா இல்ல. ஸோ யூடியூப் பிரீமியம் இருக்கு, பட் ஸ்டில் நீங்க வந்து டேட்டா தான், உங்களோட டேட்டா தான் அவனுக்கு காசுன்ற போது இந்த இதோட growth வந்து இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இன்னும் 5 இயர்ஸ்க்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வேற லெவல் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரைட். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு நீங்க நேயர்கள் நினைக்கலாம், எதுக்கு ஃபியூச்சர் பத்தி கேட்கறாங்க. பொதுவா அந்த கொஸ்டின் தான் ஆர்வம் அடுத்து கேட்க போறேன். இப்ப நிறைய ஐடி ஃபீல்ட்ல ஆர்வம் இந்த லே ஆஃப் அப்படின்னு சொல்ற அந்த வேலையை விட்டு எடுக்கிற, ஏன்னா ஐடி ஃபீல்ட பத்தி ஒரு நிலையில்லா ஜாப் தான். திடீர்னு ஒரு மெயில், நீ கூட உன்னுடைய ஒரு பாட்காஸ்ட்ல சொன்ன உன்னுடைய ஃப்ரெண்ட ஒருத்தரை வந்து டக்குன்னு கூப்பிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல ஃபுல்லி ஆட்டோமேஷன், அதாவது ரோபோட்டிக் அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேஷன் நடக்குமா, இல்ல மனிதர்களோட தேவைகள் இருக்குமா அதுல? ஸோ இல்ல நான் இப்போ ஆக்சுவலி லே ஆஃப் என்ன, நான் அந்த பாட்காஸ்ட் சொன்னேன், லைக் ஒரு பையனை லே ஆஃப் பண்ணா என் கூட ஒர்க் பண்ணானே, பட் அவனுக்கு உடனே அடுத்த ஜாப் கிடைச்சிருச்சு. அதை நான் அதை சொல்லல, உடனே கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம லே ஆஃப்ன்றது ஐடில எல்லாருக்கும் ஒரு பயமான இருக்கும், பட் அவ்வளவு பயப்பட தேவையில்லை. நம்ம அப்டேட்டடா இருந்தா மேனேஜ் பண்ணி வந்துடலாம். அப்படி ரொம்ப கொண்டு போக மாட்டாங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் வந்துட்டு வரப்போறது வந்து இதுலயும் ஆட்டோமேஷன் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நானே ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கே எனக்கு ஆட்டோமேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கண்டிப்பா கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வராது. ஆனா ஆட்டோமேஷன் வந்துச்சுன்னா புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ நம்மள ரிப்ளேஸ் பண்ணிட்டு வேலை போயிருமா அப்படின்னா அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் நியர் ஃபியூச்சர்ல அப்படியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்தையுமே மாத்திருமான்னா இன்னும் அது அந்த லெவலுக்கு வரல. ஸோ அப்படி ஃபுல்லா ரிப்ளேஸ் ஆகாது, ஜாப் மாறும் கண்டிப்பா. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற வேலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலையே இல்லை, கரெக்டா? ஸோ இப்ப நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஆன்லைன் டியூட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த வேலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா யோசிச்சே பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு இது வந்ததுனால நமக்கு வேலை போகல, மாறி இருக்கு வேலை, புது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது, ஒரு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் கிடைக்குது இல்லை. அந்த மாதிரி தான் கண்டிப்பா மாறும். நம்ம அதை நினைச்சு பயப்பட தேவையில்லைன்னு நான் என்னோட கருத்து. ஏன்னா பொதுவா வந்து ஒரு ஃபீல்டுல என்ற ஆரவங்களுக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்டு பொதுவா சொல்றேன், அந்த ஒரு பயம் இருக்கும், அப்படிதானே? அதாவது எப்படி எந்த அளவுக்கு வேலை நிரந்தரம் அப்படிங்க, அதுக்கு தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அண்ட் இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வித் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு 2 கேட்டகரியா இருக்கு. இது என்ன ஆகும், எப்படி அந்த ரெண்டுமே என்ன சொல்லுது? இது எப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹோட்டல்ல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பீஸா செய்யறாங்க, சரி நம்ம ஒரு பிரியாணி எடுத்துக்கலாம், பிரியாணி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு என்னெல்லாம் வேணும், நீங்க வீட்லயே பிரியாணி செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி செய்யறோம் வீட்லயே, என்னெல்லாம் வேணும், நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி வாங்கிட்டு வரணும். அப்புறம் வந்து வேற என்ன, பிரியாணி செய்ய தெரியாது, பட் அரிசி எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வரோம் வெளியில இருந்து, அந்த சோம்பு பட்டை எல்லாமே வாங்கிட்டு வரோம், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல. வாங்கிட்டு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு கடையில இருக்கு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட். ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்க சமைக்கிறாங்க, அதை இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இல்ல, இது இப்படி போடலாம், சரியான அளவுல எடுத்து போட்டு சமைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரிதான் டேட்டா வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கு, எல்லா இடத்தையும் எடுத்துட்டு வந்து முதல்ல ஒரு இடத்த தூக்கி போடணும். அது வந்து ஒரு ஒர்க், அதை பண்ற மாதிரி டேட்டா இன்ஜினியர்.
ஓ ரைட். ஓகேவா? அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றது சித்தாள் வேலை தான். நம்ம எங்க இருந்து இங்க இருக்க தூக்கிட்டு வந்து இங்க போட்டு அந்த ஒரு காமெடியில சொல்லுவாங்க சந்தானம் நீ முண்டக்கலை பண்ணி அதிகம் அதான் நம்ம பண்றோம். மல்டிபிள் சோர்ஸ் வந்து நம்ம டேட்டா எடுத்து வச்சிடறோம். வச்சதுக்கு அப்புறம் நான் வச்சுட்டு அதோட என் வேலை முடிஞ்சு போப்பான்னு நான் போயிடுவேன். எனக்கு அடுத்து இன்னொருத்த உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா சரி டேட்டா எல்லாம் வந்துருச்சு, இந்த டேட்டாவை அவன் உட்காந்து அனலைஸ் பண்ணுவான். நம்ம இந்த பூண்டு ஆயிருது, இந்த இது கீரை ஆயிரதுலாம் இருக்குல்ல, அந்த வேலையை அவன் பார்ப்பான். அவன் பார்த்துட்டு அவன் டேட்டா அனலிஸ்ட். ஓகேவா? அவன் ஒரு 4-5 டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் SQL கொரியெல்லாம் எழுதி செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க குரூப்லயே இருப்பான் டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான். இப்போ அது இப்போ நிறைய பூம் ஆயிட்டு வர்ற இண்டஸ்ட்ரி. அவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்துட்டு இந்த பிசினஸ் கூட டைரக்டா பேசுவான். இப்போ வந்து நீங்க ஒரு கடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் ஒரு பரோட்டா கடை போட போறேன், எனக்கு வந்து எத்தனை பேர் பரோட்டா சாப்பிடுறாங்க, எங்க எனக்கு கடை போட்டா எவ்வளவு விற்கும் நீ பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம டேட்டா எடுத்துட்டு கொடுத்துட்டான் டேட்டா இன்ஜினியர். அதை அவன் கால்குலேட் பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா உட்காந்து இந்த மேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெக்ரெஷன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க, இந்த ரெக்ரெஷன் எல்லாம் ரன் பண்ணி இங்க நீங்க போட்டீங்கன்னா இவ்வளவு பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்படி அப்படின்னு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு போய் கொடுப்பான். இதை பண்றவன் டேட்டா சயின்டிஸ்ட். சூப்பர். இதுதான் டிஃபரெண்ட் லெவல் டேட்டால இருக்கு. புரியுது. சூப்பர். இப்போ ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு டேட்டா சயின்டிஸ்டா மாறுது, லைக் டேட்டா இன்ஜினியரிங் எப்படி என்னெல்லாம் படிக்கணும் வரிசைக்கு? ஆக்சுவலி இது கரெக்டான கொஸ்டின். ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் தேங்க்ஸ் சொல்லல. ஸோ என்னன்னா நான் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன், ரிலீஸ் ஆகல. உங்களுக்கு வரும்போது நீங்க அதை கேளுங்க, ஸ்டூடெண்ட் கேட்க சொல்லுங்க. ஸோ என்னன்னா இப்போ நம்ம 12th படிக்கிறவங்க எப்படி டேட்டா செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இண்டஸ்ட்ரி எப்படி மாறுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே இப்போ ஒரு ஐடி ஜாப்ல ஒரு இதை பொறுத்து தான், ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் காசு எங்க இருக்கோ அங்கதான் நமக்கு ஐடியோட நம்மளோட டெக்னாலஜி எல்லாமே வளருது. ஸோ டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டேட்டாவோட எப்படி இன்டராக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு மளிகை கடைக்கு போறோம், மளிகை கடையில பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓரளவுக்கு சின்னதெல்லாம் ஒரு சிஸ்டம் வந்துருச்சு, கரெக்டா ஒரு சின்ன இதுல போடுறாங்க. அது எப்படி பேக் அண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுது, அதனால என்ன யூஸ் கேஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்கதான் ஸ்டார்டிங். எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றாங்க, டேட்டானா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் இண்டஸ்ட்ரியில அதை எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அதை பேக் எண்ட்ல அப்படியே பேக் ட்ராக் பண்ணிட்டு டூல்ஸ், இதுக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்ற அந்த கொஸ்டினை கேட்டு அந்த ஆங்கிள் படிச்சா கண்டிப்பா டேட்டா இன்ஜினியரிங் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். பட் இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம இப்போ டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட்டுமே மைண்ட்ல வச்சுக்க கூடாது. எல்லா பேசிக்ஸையும் நம்ம படிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஐடில ஈஸியா சர்வே பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இது என்ன சொல்றது, இதை பத்தி பேசுறதா ஒரு இன்னொரு 20 நிமிஷத்துக்கு பேசலாம். பட் எல்லா பேசிக்ஸையும் படிச்சுக்கணும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லா பேசிக்ஸையும் படிங்க. நான் இப்பவுமே நான் டேட்டா இன்ஜினியர் ஆக போறேன்னு பிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க அதை ஒரு மேஜரா வச்சுக்கோங்க, பட் மத்த இதையும் நீங்க படிக்கணும். ஐடில எல்லாமே கம்பைன் தான். அதான் ஒரு இல்ல அதுக்கு ஸ்பெசிபிக்கான கோர்ஸ் இருக்கு, அதாவது லைக் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கா, இல்ல இப்படி எல்லா இன்ஜினியரிங் படிச்சவங்களும் அதுல என்டர் ஆக முடியும்? எல்லா இன்ஜினியரிங் படிச்சவங்க என்டர் ஆகலாம். இப்போ லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இசிஇ சிவில் எது படிச்சாலும் நீங்க ஐடிக்குள்ள வந்துடலாம். ஐடி வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு தான். இன்ஜினியர் அது போதும். ஸோ ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் எல்லாமே படிப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அந்த இது படிச்சீங்கன்னா ஈஸியா வரலாம். ஆனா இசிஇலயுமே இப்போ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகே. இப்போ அடுத்து வந்து இந்த ஒரு சேலரி பத்தி தான். பொதுவா அந்த டேட்டா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்னையில, பெங்களூர் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இருக்கும்? இப்போ அதுவும் நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு இந்த ஜாபை பொறுத்து ஃப்ரெஷர் சேலரி கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். உங்களை மொத்தமா எடுத்துருவாங்க. இந்த எம்என்சில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா எடுத்துருவாங்க, எதுல ஓப்பனிங் இருக்கோ அங்க தூக்கி உங்களுக்கு டிப்ளாய் பண்ணிடுவாங்க. மாஸ் ரெக்ரூட்டிங் தான் பண்ணுவாங்க அவங்க. சின்ன கம்பெனில நீங்க போயிட்டு ஸ்பெசிபிக்கா போனீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடா நீங்க பிளேஸ் ஆக முடியும். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னா, நான் போனது ராம்கோ சிஸ்டம்ல ஒர்க் பண்ணேன். அங்க டேட்டா தான் ஃபுல்லா இருக்குன்னா அந்த டேட்டால போயிட்டேன். ஸோ சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி ஆவரேஜா 3.6 lakhsல இருந்து ஆவரேஜா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு முன்ன பின்ன தெரியாது, பட் ரீசெண்டா ஒரு 2-3 பேர் பசங்கிட்ட கேட்டேன், 3.6 lakhs ஸ்டார்டிங் தராங்க அப்படின்ட்டு. மந்த்லி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கே அந்த ரேஞ்ச் கிடையாது, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அதனால வேற ஆனா 3.6 lakhs ஒரு ஆவரேஜா இருக்கு. பட் இதுக்கு எக்ஸ்ட்ராவும் போகுது, லெஸ்ஸாவும் போகுது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? இந்த சேலரி
அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எஸ், கரெக்ட். இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். நீங்க எப்படி ஜாப் சுவிட்ச் ஆவறீங்கன்றது இருக்கு. நான் 2 வருஷம் சுவிட்ச் ஆனேன். அதே மாதிரி லைக் பிளான் பண்ணலாம். நம்ம ஒரு வருஷத்துல கொஞ்சம் தொழில கத்துக்கிட்டு அடுத்த இது இப்போ இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இப்போ கொஞ்சம் சேலரி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வரலாம். நோட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபீல்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்ல ஏறும் போது அந்த மாதிரி தான். பட் நீங்க இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல போறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிதானே? ரைட். சரி, இப்போ நான் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது நிறைய இந்த டேட்டா சயின்ஸை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால என்ன யூஸ்? அதாவது லைக் ஃப்ரீயா எடுக்கிறாங்க, ஜூமோடைய அந்த லிங்க்லாம் வருது, டெய்லி 1 hour 1.5 மணி நேரம் எடுக்கிறாங்க. ஆனா நிறைய வருது அந்த ஆடு. இது எதை காட்டுது ஆர்வம்? ஒருவேளை டேட்டா அந்த இதுல வேகன்சி இருக்குனாலயா, இல்லைன்னா அதை ஒரு தொழிலா எப்படி பண்றாங்க? எனக்கு கொஞ்சம் அது புரிய வைக்கணும். இதை என்ன சொல்றது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேட்டவொடனே உங்களுக்கு ஏதோ வா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ டேட்டா இன்ஜினியர்ன்றத விட, ஏன்னா இன்ஜினியர் நமக்கு கேட்டு புளிச்சு போச்சு. எல்லாம் இன்ஜினியர் ரோட்டுக்கு ஒருத்தர். டேட்டா இன்ஜினியர்ன்றது நமக்கு புளிச்சு போன வார்த்தைனால ஒரு புதுசா தெரியல. ஆனா டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் பெருசுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஆக்சுவலி ஓகே, பெருசுனே வச்சுக்கலாமே. அதனால அவங்க அதை போட்டு எல்லாரையும் தெரியாதவங்க எல்லாம் உள்ள எடுத்து வாங்க படிக்கலாம், எல்லாரும் டேட்டா இன்ஜினியர் ஆகலாம்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒண்ணு வந்துட்டு மார்க்கெட்டிங் பிசினஸ் கொண்டு வரதுதான். இப்போ நீங்க சும்மா ஒரு சென்டர் போறீங்கன்னா, எல்லா சென்டரும் அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே சென்டர் வச்சு சொல்ல முடியாது. ஸோ சில சென்டர்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்தோடனே சரி டேட்டா சயின்ஸ் படிங்க அப்படின்னு சும்மா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும், என்ன வேணும்ன்றது நம்ம தான் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சென்டர் நீங்க கால் பண்ணி, நான் இந்த மாதிரி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்கலாம்னா படிக்கலாம், உடனே வாங்க, உடனே சேருங்க, ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு உங்களை மார்க்கெட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவான். ஆனா அவங்ககிட்ட நீங்க தெளிவா கேட்கணும் என்ன தேவை, என்ன முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டா சயின்ஸ்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு டாபிக். ஸோ டேட்டா சயின்ஸ் தெரியணும்னா உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும், அது நீங்க படிச்சுட்டு போகணும். ஸோ இது மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு. டேட்டா சயின்ஸுக்கு உங்களுக்கு ஆட் வர்றது, கண்டிப்பா ஆடுக்கு அவன் செலவு பண்ணி தான் கொடுக்குறான், ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். இப்போ ஃப்ரீ செஷன் ஏன் கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் ஃப்ரீயா கொடுப்பான். ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, ஒரு பயங்கரமா அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல பேசினேன், யூடியூப் அப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா, உலகத்தை மாத்தலாம், நம்ம எம்எல்எம் எல்லாம் போயிருக்கலாம். அந்த ஒரு படம் கூட வந்து அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நமக்கு எக்ஸ்பயர் ஆயிட்டு உடனடியே ஒரு 20,000 கட்டு கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சுவலா இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணி அப்படின்னு ஸ்கூல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. சயின்ஸ்ல மேக்ஸ் வரதான் கேட்பாங்க. நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, என்ன டாபிக் நடத்துறீங்க, அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலா உங்களுக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி கொண்டு போவாங்க. பட் ஆக்சுவல் என்ன படிக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். ஆக்சுவலி அந்த மாதிரி கோர்ஸ் தான் போனீங்கன்னா, நீங்க யூடியூப்ல எக்கச்சக்க வீடியோஸ் ஃப்ரீயாவே இருக்கு. அதெல்லாம் படிச்சு நீங்க பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப அந்த கோர்ஸ் எல்லாம். எஸ் எஸ் இந்த பாயிண்ட் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. கோர்சரான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சோ அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீ கோர்ஸா ஃபுல் கோர்ஸே அட்டெண்ட் பண்ணலாம். வித் சர்டிபிகேட்டா? வித் சர்டிபிகேட் வந்துட்டு வாங்கணும்னா காசு, பட் உங்களுக்கு சர்டிபிகேட் தேவைன்னா மட்டும் காசு கொடுக்கணும். பட் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுக்கலாம் ஃப்ரீயா. சூப்பர். அது நானே நிறைய யூஸ் பண்ணேன். அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வருது. ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கடியா போகும், ஒரு ராவா இருக்கும் சப்ஜெக்ட். அதனால நீங்க அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு மோட்டிவேஷனோட படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சிடலாம். அண்ட் இப்ப நிறைய பேர் தமிழ்ல போடுறாங்க யூடியூப்ல. நீங்க டேட்டா சயின்ஸ் தமிழ் போட்டீங்கன்னா எக்கச்சக்க வீடியோ வரும், அது பாருங்க. அதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அங்க பிட்டு பிட்டா வரும், கொஞ்சம் கொஞ்சமா போடுவான் அவன் சௌரியத்துக்கு வீடியோ போட்டு அது இருக்கும். பட் நிறைய பேர் இவ்வளவு நாள் போட்ட கண்டென்ட்டை நீங்க அக்யூமுலேட் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல சோர்ஸ் தான். எஸ் அதான் நான் இன்ஸ்டாகிராம் என்ன லிங்க்டின் எஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது இந்த ஆட் எனக்கு வந்துட்டே இருக்கு, டேட்டா சயின்ஸ் மாஸ்டர் ஃப்ரீ கிளாஸ்னு. நான் யோசிப்பேன் என்ன அந்த அளவுக்கா வேகன்ட் இருக்கு எல்லாத்துக்கும். பட் டேட்டா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. நீங்க இது வரைக்கும் போன் யூஸ் பண்ண டேட்டா, சரி நீங்க ஒரு டீச்சர் இந்த ஊர்ல வேலை பாக்குறீங்க, இவங்களை பிடிச்சிடலாம், படிப்புக்கு ஆசை காட்டலாம், வந்துருவாங்க அப்படின்னு டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு டார்கெட் பண்றாங்க. எஸ் நல்ல ஒரு பாயிண்ட். சோ ஃபைனலா ஒரு 2 क्वेश्चन ஆரம்பம். ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப அமெரிக்கால இப்ப நைட்
ஓகே, அடுத்த ஒரு 2 கொஸ்டின் தான். இப்போ இந்த டேட்டா இன்ஜினியரிங் இந்த ஃபீல்ட்ல எப்படி எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்? பொதுவா டேட்டா சயின்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஜாப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்க சொல்றாங்க எப்படி ப்ரெஷரா இருக்கு? ப்ரெஷர் வந்து ரிலேட்டிவ் தான். சில டயத்துல உண்மையிலே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா தான் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் ப்ரொடக்ஷன் நீங்க லைக் இப்போ வந்துட்டு பிப்ரவரி இப்போ வந்து என்ன சொல்றது, டிசம்பர் வருது இல்ல, டிசம்பர்ல யூஎஸ்ல நிறைய கம்பெனி லீவ் விட்டுருவாங்க. லைக் யாரும் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் 2 வாரம் லீவு. அதனால பெருசா நீங்க ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால லீவ் விட்டுருவாங்க. இப்போ ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அப்புறம் ஜனவரில இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பிஸியா போகும். அப்படியே கொஞ்சம் கூட மூச்சு விடாம அடியே நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நியர் ஆகிற டயத்துல உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது இல்லை. பட் ப்ரெஷர் இருக்கும், ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சு, நீங்க மட்டும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ நீங்க அந்த டீம்ல தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்க டீம் லீட் இருப்பாரு, நீங்க டீம் லீட் ஆனா மேனேஜர் இருப்பாரு, யாராவது ஒருத்தங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால அப்படி நம்மளை மட்டும் போட்டு ப்ரெஷர் போட்டு பண்ண மாட்டாங்க, பண்ண தேவையில்லை. அது மேனேஜபிள் தான் ப்ரெஷர். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைனலான ஒரு क्वेश्चन. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தடவை பேசும்போது நம்ம இவன் என்ன சர்ச் பண்றான், இவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு டேட்டாலாம் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த இந்த நம்மளுடைய அந்த டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது பாதிக்கப்படுமா எப்படி? இப்போ அந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா அமேசான் நம்ம ஒரு புக்கு தேடுறோம் அப்படின்னா நம்ம கூகுள் போனா அந்த சைட்ல அந்த புக் வருது. வேற எந்த பேஜ் கூகுள்ல நீங்க எந்த ஏதோ ஒரு வெப்சைட் அடிச்சு ஒரு பாத்தீங்கன்னா சைட்ல அந்த புக் வருது. ஆக்சுவலா நம்ம டேட்டாவை எடுத்துக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுடைய டேட்டாவை அவங்க வந்து பிரைவசி பண்றாங்க? ஸோ டேட்டா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பிரைவசின்றது ஒரு பெரிய இஷ்யூ தான். அது என்னன்னா நம்ம ஆக்சுவலி இப்போ கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க, நம்ம வந்துட்டு ஒரு இதில் அக்செப்ட் குக்கீஸ் கேட்பீங்க. எல்லா சைட்டுக்கு போனாலும் அக்செப்ட் குக்கீஸ் வருது. சும்மா ஒரு தடவை லிங்கை பார்க்க போனாலும் வேற எதுவுமே பார்க்க விடாம முக்கால்வாசி பேஜை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ அக்செப்ட் குக்கீஸ் ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் வந்துட்டு நம்மளை ட்ராக் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி நம்ம போட்டுறான், அதை வந்து அவனால ட்ராக் பண்ண முடியும் அக்ராஸ் த வெப்சைட். ஃபேஸ்புக் ஆக்சுவலி ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா, முன்னாடி நீங்க வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக் ஆப்பை தவிர ஒரு எதை யூஸ் பண்ணாலும் உங்களை ட்ராக் பண்றதுக்கு அவன் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கான், எல்லாமே பண்ணிருக்கான். ஸோ அது இப்போ வந்து அது ஆண்ட்ராய்டு ஐபோன்லாம் வந்து அதை மாத்திட்டு இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எத்தனை பெர்மிஷனோ எல்லாத்துக்கும் ஓகே கேட்கும்ல, இப்போ நீங்க அதை யூஸ் பண்ணும் போது ஓகே கேட்கும் உங்ககிட்ட கூகுள். ஸோ அந்த மாதிரி நிறைய மாடிஃபை பண்ணிட்டு வராங்க சாஃப்ட்வேர்ஸை. ஸோ நம்ம அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எதை கொடுக்குறோம் எதை கொடுக்காம இருக்கோன்றது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி டேட்டாவை தானே எடுத்துக்கோ, காசா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் டேட்டாவை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். உங்களோட லைஃபே மாத்திரும், உங்க மைண்டே மாத்திரும், உங்களை ஒரு லூப்ல கொண்டு விட்டுருவான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சேஞ்ச் பண்ணிடுவான். சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை வச்சு. ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பிரைவேசி செட்டிங்ஸை பத்தி கொஞ்சம் படிக்கணும். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கணும் நீங்க. ஏன்னா இன்ஸ்டால் நம்ம போடுறோம், வரதுக்கெல்லாம் நீங்க ஓகே, கண்டிப்பா இந்த நேரத்துக்கு எல்லாத்துக்குமே லிட்ரஸி பேசிக்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அக்சஸ் அப்படி கொடுக்க கூடாது, லொகேஷன் ஷேரிங் அதெல்லாம் பார்த்து பண்ணலாம். கண்டிப்பா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம யூஸும் இருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி ஒவ்வொரு தடவை நீங்க லொகேஷன் ஷேரிங் ஆஸ்க் எனி டைம் கொடுத்துட்டு ஒரு 10 தடவை கொடுப்பீங்க, அப்புறம் சரி ஆல்வேஸ் கொடுத்து அது என்னத்த பண்ண போறான்னு விட்டுருவோம். ஸோ அதுல டைரக்டா மணி எடுக்கலனாலும் உங்களோட இன்ஃபர்மேஷனை போச்சுன்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, நீங்க உங்க பேரு கொடுத்துட்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் பேர் சந்தான பள்ளின்னு கொடுத்துட்றீங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றீங்க, ஊரு கொடுத்துட்றீங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லைக் உங்களுக்கு ஒரு இது பிரச்சனை இல்லை வரைக்கும் இல்லை, நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்லேயே யாராவது நினைக்கிறாங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்ணணும், அது என்ன கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்குது, உங்க நேம் கேட்குது, இன்னும் 1-2 விஷயங்கள் கேட்கும். அதை ஈஸியா கொடுத்து உங்க ஃபோன் நம்பர் அக்சஸ் இருக்கும், ஸ்கூல் கொண்டு போறீங்க, போனை வச்சிருக்கீங்க, அந்த டயத்துல கொடுத்து ஓடிபி எடுத்து டக்குன்னு பண்ணிட முடியும்ல. ஆமா, எஸ், ஆமா. ஸோ இது ஸ்கூலு. இதே இது நாங்கள் வெளியில எங்கேயா போகும்போது யாருனாலும் பண்ணலாம் ஹேக்கிங். நமக்கு தெரிஞ்சதே இதுன்னா நமக்கு தெரியாம எவ்வளவு லெவல்ல பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம பார்த்து, இதனாலதான் நம்ம ஐடென்டிஃபைங் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது, டேட் ஆஃப் பர்த்தை ஷேரே பண்ணக்கூடாது எங்கேயுமே. அதனால நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா சைட்லயுமே உங்களுக்கு வந்து டேட்டும் மந்த்தும் இருக்கும், இயர் இருக்காது, எல்லாமே 2 தான் கொடுக்கும். அது ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரொடெக்டிங், உங்களோட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. பட் இப்பதான் நம்ம ஆதார் கார்டு ஸ்கேன் எடுத்து அவன் எடுத்து வித்துறானே. ஸோ அதனால டேட்டா பிரைவசி இன்னும் நம்ம சைட்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அது
அதை பத்தி ஒரு படம் கூட வந்துச்சு அப்படிதானே, இரும்புத்திரை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல கரெக்ட், இரும்புத்திரை இருந்துச்சுல்ல, அதுல அவன் சொல்லுவான் நீங்களா எனக்கு ஒரு நம்பர்டா அப்படின்ட்டு. ஆஹ் டேட்டா இன்ஜினியருக்கு அது பொருந்தும். ஆக்சுவலி நமக்கு எல்லாமே ஒரு நம்பர் தான், நம்பரா தான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நான் பேங்கிங்ல ஒர்க் பண்றதுனால எல்லாமே நம்பர் தான் எனக்கு. அதான் நம்ம பொதுவா ஒரு படம் வந்து அந்த படத்தை பார்த்தா கரெக்ட் தான், இது இப்படிதான் நம்ம இருக்குன்னு. ஆனா மறுநாளே பார்த்தா ஆமா அசட் ஆள், ஹலோ ஆள், எல்லாமே என்ன பண்றது. இருப்போம். ஆமா. இல்ல அது நானே இவ்வளவு பேசுறேன்னா நானே செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கதான் செய்யும் நம்மளுக்கு. நம்ம நிறைய இருக்கும் தான், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அப்படிதான் அந்த இதுதான் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே நீங்க வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நாங்க இன்னும் இன்டெப்தா போல. ஏன்னா ஒரு ஆர்வம் இந்த ஃபீல்ட பத்தி இன்டெப்தா சொன்னாருன்னா அதுக்கே தனியா 1 hour 2 hour வீடியோ போட்டோ. பட் இது இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதை நான் ஆர்வம் ஃபாலோ பண்ணி நாங்க ஃபர்தரா என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வீடியோ போடலாம்ங்கிறத நம்ம பண்ணோம். அப்படிதானே ஆர்வம்? ஓகே, உங்களுடைய டைம் செலவழிச்சுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நீ ஒரு மனசெல்லாம் மதிச்சு கேள்வி எல்லாம் கேட்டீங்க, நன்றி. நான் ஆக்சுவலி சீரியஸா ஒண்ணு எடுத்துக்கல, ஜாலியா கேட்கறீங்க, நான் ஜாலியா பேசணும்னு இருக்கேன். பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நம்புறேன், எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுறேன். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லாம. பட் ஓகே, சீரியஸான ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசியிருக்கேன். அதாவது தப்பா பேசியிருந்தேன்னா நீங்க கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க, நம்ம பேசலாம். அண்ட் ஆர்வம் வந்து தமிழ் பூமி டெக்னாலஜி அப்படிங்கிற வெப்சைட்டை வச்சிருக்காரு. அண்ட் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை என்னுடைய டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன், இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனை. நீங்க ஐடி ஃபீல்டு இன்னும் வரவங்க அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஆல்ரெடி அவர் ஒரு போட்காஸ்ட்ல தினேஷ்குமார் பேசியிருந்தாப்ல, நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்லா நான் ஐடி ஃபீல்டுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதை ஏன் சொல்றேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், ஆனா நான் அவுட் ஆஃப் பிசிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபீல்ட்ல இருக்கிற உங்களுக்கு நல்லா புரியும், ஃபீல்ட்ல இல்ல எனக்கே நல்லா புரியும் போது ஃபீல்ட்ல இருக்கிற உங்களுக்கு ஆசைப்படுற உங்களுக்கு நல்லா புரியும். அதனால யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய ஃபைனல் டச். நன்றி ஆர்வம், நன்றி நேயர்களே. தேங்க்ஸ்.